மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒரு இடைவெளிக்கு அப்புறமா நம்ம திருப்பி மீட் பண்றோம். உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் மகரிஷி பத்ரிஜயா அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம மகாவதார் பாபாஜி கட்டளை சார்ந்த அனைத்து ஆசான்மார்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம் மிஸ்டர்ஸ். ஓகே, துளசி தளம் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஃபைனலுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே சார் ஆன்மாவை பத்தி தான் பேசுறாங்க, ஆன்மாவோட அழகை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ நம்ம ஸோ ஏற்கனவே நம்ம ரொம்ப எல்லாமே அழகு தென் ஆற்றல் எல்லாமே நிறைஞ்சவங்க தான். அது நமக்குள்ள உள்ள உள்ள போயிடுச்சு, நம்ம அதை மறந்துட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு மேல வைக்கிற பற்றுதல், நம்மளுடைய சுத்தி இருக்கவங்க மேல வைக்கிற பற்று, நம்ம பொருட்கள் மேல வைக்கிற பற்று. சோ நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 அதுவாவே நம்ம மாறிடுறோம். ஓகேயா? அதனால நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறந்துடுறோம். நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டிக்கு நம்ம ரீகால் தான் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த துளசிதளம் புக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, உதவி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இல்லாத ஒண்ணு நம்ம போய் ரீச் ஆக போறது இல்ல, இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள இருந்து வெளியில எடுக்கிறோம் மாஸ்டர்ஸ். அவ்வளவே. அதை திருப்பி என்ன செய்யறோம், நம்ம நம்ம திருப்பி நம்ம இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம யாரு, நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்கு வந்தோம், நம்ம ஏன் இந்த மாதிரி உலக வாழ்க்கையில அப்படி மூழ்கி நம்மளையே நம்ம மறந்துடுறோம். சோ அப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை தான் நம்ம டிஃப்ரெண்டா நம்ம சார் ஒவ்வொரு கான்செப்ட் மூலமாவும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அதை திருப்பி 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 சொல்றாங்க. நீ இத நம்ம வித்தியாசமா நம்ம நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் இல்ல, இது ஆன்மாதான் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம நான்முகன் பார்த்தோம். நான்முகன்னாலே நம்ம என்னதுதான் ஆன்மாதான். பாருங்க, அவங்க ஒரு பரமான்மா, ரைட்டா? அதுல 4 துவாரங்கள் சொல்லிட்டு நம்மளுடைய மனம் புத்தி ஆன்மா அது எல்லாமே பத்தி சொன்னோம். நம்ம அகங்காரம், மனம் புத்தம், சரி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். எந்தெந்த யோகம் மூலமா நம்ம அடுத்தடுத்த நிலையை அடையலாம். அப்ப இது எல்லா இதுவும் நம்ம பரிணாம வளர்ச்சிக்காக இங்க வந்திருக்கமே தவிர, நம்மளோட வளர்ச்சி அந்த ஆண் வளர்ச்சிக்காக வந்திருக்கமே தவிர, இங்க இருக்கிற பொருள் மேலேயோ இங்க இருக்க இதை மேலேயோ பற்றுதெல்லாம் இருக்குதுல்ல. ஆனா நம்மளால முடியல. உண்மைதான், நம்ம பற்றுதல் இருக்கிறதுனால ஒரே நாள்லாம் அப்படியே வசம் போட்டு ஒட்டிட்டு வச்சிருக்கோம். நம்ம பசையெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம வெளியில வர்றதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி சத்சங்கத்தெல்லாம் திருப்பி 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 நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, சரி, சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் ஆகுது நம்மளுக்கு என்ன செய்யும், லைஃப்ல வரும் மாஸ்டர்ஸ். அதுக்காகத்தான் நானும் சரி நீங்களும் சரி இதை திருப்பி திருப்பி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம். சொல்ல நினைக்கலாம், இது ஏன் மேம் அந்த ஆன்மா வித்தியாசமா பேசுறீங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு கான்செப்ட் எங்கேயோ ஒரு காதுக்குள்ள போய் விழுந்து நமக்குள்ள மைண்டுக்குள்ள போய் சேர்ந்து நம்மள புத்தியில போய் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது விதை அப்படித்தானே விதை போடுறோம், தண்ணி ஊத்துறோம், சில நாள்ல பார்த்துட்டே இருக்கும். உடனே அந்த விதை முளைச்சிடாது. ஆனா சட்டன் பீரியட் வரும், டக்குன்னு முளை என்ன செஞ்சிடும், வெளியில வந்துடும். அதே மாதிரிதான் மாஸ்டர், நம்மளுக்குள்ளேயும் ஒரு நாள் சட்டன் மாற்றம் நடக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, முயற்சியை தளர விடாம டெய்லி நம்ம பண்ணும் போது ஒரு நேரத்துல என்ன செய்யும், அந்த பூமியில அந்த விதை வடிச்சு முளைக்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியா நடக்கும். பத்ரி சாருக்கு மட்டும் இல்ல, நம்ம சித்தர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு இப்ப ரிலேட்டடா எனக்கு நிறைய மகான்கள் நம்ம இதுல இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க நிறைய பேரு. சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி நம்மளுக்குமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஆனா அதுக்கான முயற்சியை நம்ம டெய்லி மேற்கொள்வோம். ஓகேங்களா? எதோட சேர்ந்து நம்ம குடும்பத்தோட நம்மளுடைய வேலையை, அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம செஞ்சு நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட சொல்லி இப்போ உள்ள போறேன் மாஸ்டர்ஸ். நம்ம பாக்குறோம் திரிபுர சுந்தரி. சோ திரிபுர சுந்தரி அப்படின்னா இவங்களும் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா தான். பாருங்க, திரி அப்படின்னாலே 3. ஓகேங்களா? 3 உடல் தானே நம்மளுக்கு இருக்கு. என்னென்ன உடல்லாம், மெயின் உடல் என்ன அப்படின்னா நம்மளுடைய பருவுடல், அதாவது பிசிக்கல் பாடி. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூட்சும உடல், அப்புறம் காரண உடல். இந்த 3 தான் மாஸ்டர்ஸ் மெயின் நம்மளுக்கு. சோ நம்ம காரண உலகத்துல இருந்து வந்தவங்க தான். காரண உலகத்துல அந்த பௌதி சாரி சூட்சும உலகத்துக்கு அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆற்றல் பாடியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எங்க வருவோம், நம்மளுடைய இந்த பிசிக்கல் உலகத்துக்கு, நம்ம அந்த பௌதிக உலகத்துக்கு வருவோம். அப்போ நம்ம கண்டிப்பா நம்மளுடைய இது 3 பாடியால ஆனவங்க. அத 3 சொல்றாங்க. திரிபுரம் 3
பாடி. சுந்தரினா அழகானவங்க, தெரிந்த சுந்தரம்னாலே அழகு, சுந்தரினாலே அழகு. அவங்க எப்பவுமே அழகானவங்க. இந்த ஆன்மா வந்து எப்பவுமே அழகானது, நித்தியமானது, அதுதானே. அவங்க வந்து கருணை வடிவானவங்க. நம்மளுடைய ஒரிஜினலே அதுதான். நம்ம வந்து அப்பதான் சொல்லுவாங்களே, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியில இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நீங்க ஏன் மத்தவங்க மேல கருணையோட இருங்க, மத்தவங்ககிட்ட அன்பு காட்டும்போது நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினலே அதுதானே. சோ அந்த திரிபுர சுந்தரி அப்படின்னா அவங்கதான் அழகானவங்க, பேரழகானவங்க அவங்க. சோ அப்போ அந்த 3 சரீரத்தை எடுத்துட்டு இங்க வரோம். அழகா இங்க வந்து அப்படி ஜொலிக்கிறோம் நம்ம. அந்த சுந்தரி மாதிரி என்ன செய்யறோம்? ஜொலிக்கிறோம். இன்னொன்னு திரிபுர சுந்தரிக்கு பாலா கூட சொல்லுவாங்க. பாலா அப்படின்னா அது இளமையானவங்க தான், அழகானவங்க தான். பாலானாலும் இளமையானவங்க. அப்ப எப்பவுமே நம்ம முருக கடவுளை கூட சொல்லுவோம். ஏன் நம்ம முருக கடவுளை அந்த மாதிரி சொல்றோம்? எப்பவுமே நீங்க இளமையானவங்க, அழகானவங்க. சோ அந்த ஸ்டாச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா அந்த உள்ள போய் அந்த பார்க்கும்போதே, சிலையை பார்க்கும்போதே நம்மள அப்படியே அட்ராக்ட் பண்ணும் அந்த சிலை. ஏன் அப்படின்னா அழகா அந்த வந்து எதுக்கு வடிவச்சிருக்காங்க? நம்மளுடைய அந்த பரமான்மா எப்பவுமே அழகானவங்க, நித்தியமானவங்க, இளமையானவங்க. முருகு என்றாலே அழகுன்னு நம்ம சொல்லுவோம். முருகு மட்டும் கிடையாது, நம்மளுமே அழகானவங்க தான். அவர்ல இருந்து வந்த நம்மளுமே என்னதுதான்? அழகுதான். சோ எங்கேயோ அங்கே போய் தேடாம நம்ம அழகானவங்க, நித்தியமானவங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளும் அவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறாரு, ரைட்டா? நீங்க ஏன் பாக்குறீங்க முருகனை போய் பாக்குறோம் நம்ம போயிட்டு? அந்த இது வந்து நம்மளுக்கு வரணும். அந்த கருணை கருணை வடிவானவர் அவரு. நம்ம அவரை ஏன் தேடி போறோம்? அவங்கள்ட்ட இருக்கிற கருணை நம்மளுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த செகண்ட் டைம்ல கொஞ்ச நேரத்துல நம்ம அவ்வளவு ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ள போகும்போது, அந்த கோவிலுக்குள்ள போகும்போது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஆற்றலோட இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு அந்த ஆற்றல் கடத்தப்படும் போது நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்போ நம்மளும் அந்த இதுக்கு நம்ம மாறும்போது அப்ப நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருப்போம் பாருங்க. அப்ப நம்ம அந்த திரிபுர சுந்தரியா மாறும்போது எப்படி அழகா இருப்போம் நம்ம. சுந்தரினால என்னது? அழகானவங்க. அப்ப எப்பவுமே நான் அழகானவங்க தான். சோ எப்பவுமே நித்தியானவ. அதான் சொல்லலாம், நீங்க வயசாயிட்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாம். ஓகே நைட். ஆனா ஒவ்வொரு இதுவுமே நம்மளுக்கு என்னதுதான்? அந்தந்த நேரத்துல அது என்னதுதான்? அழகுதான். ஓகேங்களா? சோ இளமையா நம்ம இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படித்தானே? நம்ம ப்ராப்பரா பயிற்சி பண்ணி எல்லாமே நம்ம பண்ணும்போது, டயட் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கும் போது நம்ம இளமையா கூட இருக்கலாம். அதை கூட நம்ம சித்தர்கள் எல்லாமே ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஆன்மாவை தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ். நம்ம அப்ப பாருங்க எவ்வளோ பெரிய ஆளு நம்ம. எல்லாருமே அப்படிதான். சோ அவ்வளவு பேர் எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, நம்மளுடைய வேல்யூவே தனி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பொருள், குட்டி குட்டி பொருளுக்கு அதுக்கு வேல்யூ போட்டு அதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் நம்ம. அது இருந்தாதான் நான் பணக்காரன், நான் அது இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சுத்திட்டு இருக்கோம் பாருங்க. எவ்வளோ என்ன சொல்றது, நம்ம எவ்வளவு அறியாமையில் இருக்கோம் பாருங்க. அதனால கொஞ்சம் மாத்திக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரே நாள் இல்லட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். அப்ப இதுல வந்து இவர் வந்து சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள் சொல்றாங்க பாருங்க. தாரணி தெலுசு கோண்டினி, திரிபுர சுந்தரினி தெலுசு கோண்டினி. நான் சொல்றேன், நான் வந்து சரியான வழியை அடைஞ்சு விட்டேன், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவ்வளவு சந்தோஷமா அவர் என்ன செய்யறாரு? பாடுறாரு. அப்போ திரிபுர சுந்தரி எங்கேயோ கிடையாது, பால திரிபுர சுந்தரி எங்கேயோ கிடையாது, நம்ம தான் அது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அகமேவ சரணமம. இது என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதே தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றது. மம அதாவது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா துவமேவ சரணம் மம அப்படின்னா நம்ம எங்கேயோ இருக்கிற கடவுளை சொல்லி என்னை காப்பாத்த காப்பாத்துன்னு சொல்றது. அந்த இதை விட்டு வெளியில வா, நானே என்னை காப்பாத்திக்கணும், நானே எனக்கான விளக்கை ஏத்திக்கணும், நானே என்னை வந்து என்ன செஞ்சுக்கணும்? மேன்மை நிலைக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரி நம்ம நிலைக்கு வரணும்னு சொல்லி சொல்றாங்க சார். திருப்பி திருப்பி அதேதான். அகமேவ சரணம் மம. நான் வந்து என்னைய மாத்திக்கணும், நான் நினைச்சா மட்டும்தான் என்னால மாத்திக்க முடியும். யாரும் எங்கேயா வந்து என்ன செய்ய முடியாது, மேலோகத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜஸ்ட் விளக்கதான் ஏத்தி வைக்கிறாங்க, ஜஸ்ட் சொல்றாங்க. ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான், நல்ல மனசுல வச்சுக்கோங்க, நம்ம பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால அடுத்த நிலைக்கு உயர முடியும். அடுத்து சேஷசயனார். இதுவும் அதேதான். பாம்பு மேல படுத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன பாம்பு? பாம்புனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கனவுல கூட ஒரு பாம்பு வருது அப்படின்னா அது வந்து அந்த காலத்தை சொல்லுது. நீங்க வந்து நம்ம வந்து காலத்தை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்றோம். நம்மளோட இறந்த காலம், நிகழ்காலம், அது இதுன்னு சொல்லிட்டு காலம் நமக்கு நாளைக்கு எப்படி இருக்கும், நாளை மறுநாள் எப்படி இருக்கும்னு சொல்லிதான் நம்ம அதுல இருக்கிறோம். ஆனா அந்த காலத்தை தாண்டி வாழக்கூடியது. ஆனா நம்ம இந்த உலகத்தை விட்டு மேல போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடையாது? அந்த காலம்லாம் எதுவுமே கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். அதனால அதை இப்பவே நம்ம எடுத்துட்டு வர்றதுதான் அந்த என்ன அப்படின்னா சேஷசயனர். காலத்தை கடந்து வாழ்றவங்க தான் அந்த பாம்பு மேல படுத்துட்டு இருக்க, சயனம் பண்ணிட்டு இருக்க அந்த
கடவுள் அந்த பரமான்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் இந்த மாதிரி வாழலாம். காலத்தை கடந்து நம்ம என்ன செய்யணும்? வாழணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்ம ஞானம் பெறணும். ஆன்ம ஞானம் எல்லாத்தையுமே நம்ம கடந்ததுதான் அப்படிங்கிறத நம்ம தெரியணும்னா ஒரு சர்டன் டைம் ஆகும். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துப்போம். அப்புறம் சிவன் 3ஆம் கண். சிவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அவர் 3ஆம் கண். சிவனால என்ன அர்த்தமா மாஸ்டர்ஸ்? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனந்தம் சொல்றாங்க. அதாவது மங்களகரம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்பவுமே சூப்பரா ஆனந்தமா இருக்கிறாங்களாம். சோ அப்ப யார் யாரெல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமோ நம்ம சிவன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஹாப்பியா வாழ்றவங்க, ஆனந்தமா வாழ்றவங்க, நித்தியானந்தமா வாழ்றவங்க தான் யாரு அப்படின்னா சிவன். இப்போ மறுபடியும் அதேதான், சிவன்ங்கிறது அந்த சிவலிங்கத்துல அந்த இதோட இல்ல, நமக்கிட்ட தான் இருக்கு. நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோமோ அந்த சிவனோட ஆற்றல் நமக்கு வரும். அவர் நம்மளோட என்ன செய்வாரு? ஜாயின் ஆவாங்க. அப்போ அந்த மகிழ்ச்சி தான் சிவன் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ 3ஆம் கண் திறந்தவங்களுக்கு நிறைய சக்தி எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி சக்தி இருக்கிற எல்லாருமே என்ன அப்படின்னா சிவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அந்த அந்த தேடை ஓப்பன் ஆக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சு சாம்பல் ஆயிரும். அதனால நம்மளும் சிவனா மாறிடுவோம். அப்போ நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணும்போது அந்த நல்லதுதான் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ அந்த 3ஆம் கண் திறந்து அந்தருடைய சிவனோட நிலையை அடையும் போது, சாரி, அந்த 3ஆம் கண் அடைஞ்சு நம்மளுடைய அந்த ஆன்ம நிலை எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் சிவனா மாறிடுவோம். பாருங்க, எல்லாருமே அந்த ஆன்மாதான் மாஸ்டர்ஸ். நம்ம தான் சிவன், நம்ம தான் சக்தி. யாருமே நம்ம எங்கேயுமே போய் தேட வேண்டாம். அப்புறமா கிருஷ்ணர். அப்போ சிவன் மங்களகரமானவர். சிவன் அப்படின்னாலே எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவங்க தான் சிவன். ஓகேங்களா? அவங்களோட போய் நட்பு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சிவத்தன்மை நம்மளுக்கு வந்துடுமே தவிர நம்ம என்ன செய்ய வேண்டாம்? உட்கார்ந்து அந்த சிவன் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த லிங்கத்துக்குள்ள போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? தேட வேண்டாம். அப்புறம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரு அப்படின்னா செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண அப்படின்னா அனுபவித்தல் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம செய்யறத செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி அனுபவிக்கிறவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய தர்மங்கள் எல்லாத்தையும் செய்யும் போது நமக்கானது எல்லாம் கிடைக்கும். சரியா? அப்போ அந்த அதை அனுபவிக்கிறவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கேயோ பிறந்த ஒரு தேவகி பையன் எப்படி மாறுறாரு? கிருஷ்ணரா மாறுறாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அம்மால இருந்து நம்ம பிறந்திருக்கோம்னா ஓகே, நம்மளுக்கு அந்த அம்சான்மா தான் நம்ம. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு நிலையை அடையிறது தான், அடுத்த ஒரு பிறப்பு, அடுத்த ஒரு இதை அடையும் போதுதான் நம்ம கிருஷ்ணரா மாறுவோம். எல்லா விதமான செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராப்பரா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரா மாறலாம். அப்போ எல்லா விஷயத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கு அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை மாறி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். சோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த கிருஷ்ண பரமாத்மாவா மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லா விதமான கடமைகளையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நம்ம அனுபவிக்க வேண்டியதை சூப்பரா நம்ம என்ன செய்யலாம்? ஓகேங்களா? சூப்பர் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தசரதன் அயோத்தி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ராமபிரானோட அப்பா யாரு? நம்மளுடைய தசரதன். அவர் எந்த நாட்டை ஆண்டாரு? அயோத்தி. இந்த இடத்துல இன்னும் சார் இப்படியே வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அயோத்திய அப்படின்னா யோத்தியே இல்லாதவன் அர்த்தம். அதாவது யோத்திய அப்படின்னா ஜெயிக்க முடியும். அதாவது அயோத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதப்பா. சரியா? அதுதான் அதோட ஒரிஜினல் மீனிங். ஓகேங்களா? சோ அப்போ இந்த பௌதிக உடல் தான் அயோத்தினே சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பௌதிக உடல். தச அப்படின்னா 10, ரதன் அப்படின்னா 10 ரதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க. அதாவது என்ன ரதம்? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். பாருங்க, தசரதன்கிறது வேற யாருமே கிடையாதான். யாரு? நம்ம தான். அப்போ 10 ரதம்ங்கிறது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்களை கொண்ட ஒரு பௌதிக உடல். அந்த பௌதிக உடல் ஆள்றவர் தான் யாரு அப்படின்னா அந்த தசரதன் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த 10 இந்திரியங்களோட இருக்கக்கூடிய ஒரு அம்சாத்மா தான் தசரதன் அப்படின்னு சொல்றோம். அப்ப தசரதன்ங்கிறது யாரு? நம்மளே தான். 10 இந்திரியங்களை கொண்டு நம்மளுடைய அந்த பௌதிக உடம்ப தான் என்ன சொல்றோம்? தசரதன் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்றோம்? தசரதர் அயோத்தியை ஆண்டிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 இந்திரியங்கள் கூடிய இந்த அம்சான்மா உடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அம்சான்மா
உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. சோ ரொம்ப யோசிக்க வேண்டாம், புரியலைன்னா கூட விட்டுருங்க. ஜஸ்ட் தசரதன்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. 10 ரதங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய 10 இந்திரியங்களை கொண்டே நம்மளுடைய நம்மளுடைய அம்சான்மா எங்க வாழ்ந்துட்டு இருக்கு, நம்மளுடைய பௌதிக உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ தசரதன் அயோத்தியில வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 இந்திரியங்களை கொண்ட நம்மளுடைய அம்சான்மா நம்மளுடைய பௌதிக உடம்புல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்ன்றத நம்ம இந்த இடத்துல சார் நம்மளுக்கு பதிவு பண்றாங்க மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்திரியனோட ஐராவதம் வஜ்ராயத்தை பத்தி பேசுறாங்க. இந்திரன்கிறது யாரு? அவங்க ஒரு ஆன்ம ஞானம் அடைந்த ஒரு ஞானி. ஓகே தானே? அப்போ அவர் நம்ம அன்னைக்கே பார்த்தோம், மேனகை பிரகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்குமே நல்லதுக்காக தான் அந்த மாதிரி செய்வாரே தவிர அவரை யாரையும் கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐராவதத்தை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், வெள்ளை யானை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப யானைனால என்னதுங்க மாஸ்டர்ஸ்? யானை என்னது? சாகான அந்த இது தானே நம்மளுடைய இந்த சாப்பிடும் வெஜிடேரியன் விலங்கு, அதாவது சாத்வீகமான விலங்கு. அப்போ ஒயிட்னா என்ன அர்த்தம்? தூய்மை. அப்போ தூய்மையான சாத்வீகமான விலங்கு தான் யார் அப்படின்னா அந்த வெள்ளை யானை. சோ அப்போ என்ன அர்த்தம்? அது சுத்த சாத்வீகத்தை சொல்லுது. அப்ப யார் யார் சுத்த சாத்வீகமா இருக்கிறாங்களோ, நம்ம அனுமன் எல்லாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்திருப்போம்ல. சோ அந்த மாதிரி சுத்த சாத்வீகமா இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா இந்திரன். அப்போ அந்த சுத்த சாத்வீகமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த என்ன இருக்கு, அந்த யானைங்கிறது நாட் நத்திங் பட் சுத்த சாத்வீகம். அப்போ சுத்த சாத்வீகமா இருக்கிறவங்க தான் அந்த இந்திரன். அதனால அவங்ககிட்ட அந்த வெள்ளை யானை இருக்கு. அதே மாதிரி வஜ்ராயுதம் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்திரியங்களை வயப்படுத்தியவர். இந்திரனால என்ன அர்த்தம்? இந்திரியங்களை வயப்படுத்திய. இப்பதான் பார்த்தோம் நம்மளுக்கு 10 இந்திரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் தன்னோட வயப்படுத்துறவங்க. அதை நம்மளா என்ன பண்றோம்? அதை சொல்றத நம்ம கேட்கிறோம். ஆனா அது நம்ம சொல்றத அது கேட்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்திரனா மாறுவோம். சோ அவர்கிட்டதான் அந்த என்ன இருக்குது, எந்த குணம் இருக்கு? அந்த சுத்த சாத்விகமான குணத்தை உடையவர். அப்போ அந்த மாதிரி பர்சன்ட்ட தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த வஜ்ராயுதம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு சொல் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. சொல்லுவாங்களா ராமனோட இது ஒரு சொல் ஒரு அம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சொல் ஒரு பானம். அதாவது என்ன அப்படின்னா அவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அவங்களோட பேச்சும் செயலுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அவங்க கிட்ட என்ன இருக்கு கையில? அந்த வஜ்ராயுதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நம்மளுடைய தியானம் மூலமாகவும் இந்த சத்சங்கம் மூலமா மௌனம் மூலமா நம்ம பிராக்டிஸ் மூலமா தான் நம்ம எங்க அடைய முடியும்? இந்திரனா நம்ம மாற முடியும். மறுபடியும் சொல்றேன், இந்திரன் அப்படிங்கிறது நத்திங் பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவர் தான். அதை கட்டுப்படுத்துறதுங்கிறத விட தன்னோட வயப்படுத்துறது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பர்சனை தான் நம்ம இந்திரன் சொல்றோம். ஓகேங்களா? அப்போ அவர்கிட்ட ஏன் அந்த ஒயிட் யானை இருக்கு அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை, அது ஒரு நிலையை தான் குறிக்குது. அவர் சுத்த சாத்வீக நிலையில இருக்கிறாங்க. அதனால அவருக்கு அதை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு செயல் எல்லாமே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு இது கரெக்டா இருக்கும். எல்லாமே ஒரே இதுலதான் இருக்கும். சொல்லு செயல் எல்லாமே ஒரே இதுல இருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதனாலதான் அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வஜ்ராயுதங்கிறது நத்திங் பட் அந்த சொல் அப்படிங்கிறது தான். கரெக்டா சொல்லு செயல் எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா வச்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அதை அழகா கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு கையில வஜ்ராயுதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு நிலைதான். நீங்க நம்ம பொருளா பார்க்காம அந்த அந்த ஒரு ஸ்டேஜா பார்க்கும்போது இந்தந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்திரன்ங்கிறது எங்கேயோ கிடையாது, எங்கேயோ இருக்கிற ஒரு சொர்க்கத்துல இருக்கிற ஒரு அந்த ஹெட் இல்ல. அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம எப்போ அந்த அந்த 10 இந்திரியங்களையும் நம்ம கைவகப்படுத்துறோமோ அப்ப நம்மளும் இந்திரனா மாறிடும். அப்ப நம்ம என்ன நிலைக்கு மாறுவோம்? அந்த ஐராவதம், அதாவது சுத்த சாத்வீக நிலைக்கு மாறுவோம். அப்ப மாறும்போது நம்மளுடைய சொல் செயல்லாம் எப்படி இருக்கும்? அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க சொல்றது அப்படியே நடக்கும். ஓகேங்களா? அப்போ உங்க அப்பா கையில உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒரு வஜ்ராயுதம் மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்களுடைய சொல்லு அந்த செயல் எல்லாமே ஒரு வஜ்ராயுதம் தான். ஏன்னா நீங்க சொல்றது செய்யறது எல்லாமே நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்துக்காக உழைக்க போறீங்க. நீங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆயுதமே உங்க கையில கிடைச்சது. சோ அப்ப அந்த இந்திரனுக்கு அதனாலதான் கிடைச்சது. அப்ப எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அந்த நிலையை நம்ம அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா கல்பத்தரு காமதேனு சிந்தாமணி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கற்பத்தருலாம் என்ன செய்யும்? நம்ம சொல்றதெல்லாம் நம்மளுக்கு தரும் தானே. காமதேனும் அதே மாதிரிதான். நீங்க எவ்வளவுதான் எடுக்கணும் நிறைய என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம்.
சோ அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு எதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, கற்பனை. அதாவது அந்த கல்பத்திருவை எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா சார், கற்பனையா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மனோசக்தியை வளர்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். நிறைய இது சேம் தான். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தியானம் பண்ணி நம்ம உண்மையை பேசி சத்தியமா பேசி இந்த பிரபஞ்சத்துக்காக உழைச்சு சேவை பண்ணி எல்லாம் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும் போது, நம்மளோட தரம் உயரும் போது கண்டிப்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா உங்க மனோசக்தி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். தியானம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு தியானம் முடிச்சு, தியானம்னாலே சூட்சும உடம்பு அந்த இதுதான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த என்ன இது கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய என்லைட்மெண்ட் ஆகும். என்லைட்மெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிளாஸ்ல என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்போம், அந்த மனோசக்தி கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். அந்த மனோசக்தி கிடைச்சா நம்ம நினைச்சது நிறைவேறும் முதல்ல சார் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? அப்போ இந்த இடத்துல அப்போ நம்ம எப்போ வந்து நம்ம என்லைட்மெண்ட் மாஸ்டர் நம்ம மாறுறோமோ, நம்மளே ஒரு என்னது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கல்பத்தரு. அப்ப நம்ம வந்து எங்கேயும் போய் அந்த கல்பத்தருவை தேட வேண்டாம். நீங்க நினைச்சது உங்க மனோசக்தி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். முக்கிய முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கறத சார் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோரிக்கை. அதே மாதிரி காமம் அதாவது என்ன அப்படின்னா காமதேனு அப்படின்னா அது என்னன்னா கோரிக்கை. காமம் அப்படின்னா கோரிக்கை. நீங்க எந்த மாதிரி கோரிக்கை வச்சாலும் அதுவும் கண்டிப்பா நடக்கும். அப்படிதானே? எந்த இது ஏன்னா நம்மளுடைய ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிந்தாமணி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிந்தனை. அதாவது நுட்பமான புத்தியை உபயோகிக்கணும்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த நம்ம படிக்கிறோம் சார் முதல்ல சொல்லியிருப்பாங்க, நீங்க என்னது படிச்சாலும் எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எவ்வளவு படிச்சாலும் நீங்க வந்து எது படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனா சக்தி வந்து சூப்பரா வந்து என்ன செய்யும்? அழகா ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி அந்த புத்தி எதையுமே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியா நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போனீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு பௌதிக அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, பௌதிக பிரச்சனையை என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவாலிட்டியா மாத்திட்டு அப்ப சொல்யூஷன் எடுக்கும் போது ஈஸியா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதனாலதான் சார் சொல்றாங்க, அந்த சாஸ்திரிய சயின்ஸை படிச்சுட்டு அது மூலமா அந்த சிந்தனா சக்தியை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு அதை போய் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய எல்லா சிக்கலுக்கும் என்ன செய்யும்? சிக்கலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு அதுக்கு சொல்யூஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தூய்மையான கற்பனை அப்படிதான் அதுதான் என்னது அப்படின்னா கல்பத்தரு. சரியான கோரிக்கை தான் நம்ம என்ன சொல்றாங்க? காமதேனு. ஓகேயா? பாருங்க எப்படி இருக்கணும்? தூய்மையான கற்பனையா இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க மனோசக்தியை வளர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கற்பனை பண்ணக்கூடாது. அந்த கற்பனை தூய்மையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கல்பத்தருவா மாறி என்ன செய்யும்? உங்களோடது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி நம்மளோட இது வந்து என்ன எப்படி இருக்கணும்? சரியான கோரிக்கைகள். மெயினா உங்களுடைய கோரிக்கைகள் சரியா இருந்தா அப்படின்னா அது வந்து எதுக்கு உருவாகும்? காமதேனுக்கு உருவாகும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை படிச்சுட்டு அதுல இருந்து அதை யூஸ் பண்ணி நீங்க எல்லா விதமான சிக்கலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? சிக்கலை வந்து தீர்க்க முடியும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த கல்பத்தருவோ காமதேனுவோ சிந்தாமணியோ எங்கேயோ இல்லை எங்கேயோ தேடி போக வேண்டாம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அழகான தூய கற்பனை, சரியான என்னது கோரிக்கை. அதே மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை யூஸ் பண்ணா கண்டிப்பா எல்லாத்துக்கும் சொல்யூஷன். சோ அப்போ இது மூணும் யார்கிட்டதான் இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. சோ அப்போ நம்ம வந்து வளர வளர நம்மளுடைய ஆன்ம சக்தி வளர வளர நம்மளுடைய அந்த ஆன்ம ஸ்டேஜ் அந்த சோல் ஸ்டேட்டஸ் வளர வளர எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சிக்கலையும் உங்களால ஈஸியா தீர்க்க முடியும். இங்க யாருக்கிட்டையும் போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? சொல்யூஷன் கேட்க வேண்டாம். அதைத்தான் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே, நினைச்சது நிறைவேறும். பாருங்க, நினைச்சது நடக்கும். நம்ம என்னது எது அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து கேட்டது கிடைக்கும். அப்புறம் என்னது மூணாவது வந்து என்ன அப்படின்னா நம்மளால எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுக்கு சொல்யூஷன் எடுக்க முடியும். இந்த மூணும் நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு சொர்க்கத்துல இருக்கு அப்படி கிடையாது, நம்ம கிட்டதான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லாரும் கொடுத்தாச்சு. நம்ம கிட்ட எல்லாமே அந்த நம்ம எப்போ பிறக்கிறோமோ எல்லா எனர்ஜியோட எல்லா சக்தியோட தான் இந்த பூமிக்கு நம்ம வரோம். நம்ம தான் என்ன செய்யறது கிடையாது? யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குரு உபதேசம், உபநயனம். இதுவுமே நார்மல் தான் மாஸ்டர்ஸ்.
உபநயனம்னா அந்த தேர்ட் ஐயை ஓபன் பண்றதுதான் உபநயனம். நம்ம அது எல்லாமே என்ன ஆயிருதுன்னா இப்ப வந்து ஃபுல்லா ஒரு ஃபார்மாலிட்டியா பண்ணிட்டு இருக்கோம். பூணூல் போடுறது, இது பண்ற எல்லாமே ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு மந்திரத்தை உச்சரிச்சு ஏதோ ஒண்ணு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. உப அப்படின்னா என்ன அப்படின்னா தேர்ட் ஐ தான். நயனமா ஐ கண்ணு தெரியும்ல உங்களுக்கு, அந்த மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கான அந்த ஒரு இதுதான் என்ன அப்படின்னா உபநயனம். அது யார் மூலமா தான் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய குரு மூலமா நம்மளுக்கு நடக்கும். அந்த தேர்ட் ஐ ஓபன் ஆகுறது தான் உபநயனம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சேர்ந்த உத்தரே ஆத்மனக ஆத்மானா, நம்மளை தன்னைத்தானே நாம தான் உயர்த்திக்கணும். அந்த குரு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. அவங்க மூலமா நம்மளுடைய தேடை ஓப்பன் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா உபநயனம். இது எல்லாமே வெறும் ஃபார்மாலிட்டி கிடையாது. சரியா கேள்விப்பட்டிருப்பீங்க உபநயனம்லாம். அது எல்லாமே இப்போ வந்து சும்மா ஒரு இதை பண்றாங்க. அது கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றோம். அதே மாதிரி பிராமணர்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தித்விஜயன் அப்படின்னு சொல்ல தித் சரியத் விஜன் விஜன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பூணூல் போடுறவங்க ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த பிராமணர்ங்கிறது பரப்பால கிடையாது. அவங்க வந்து எப்போ அந்த பிரம்மம் அப்படிங்கிறத கத்துக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அவங்க பிராமணரா மாறுவாங்க. அப்ப நம்ம அம்மா வயிற்றுல பிறந்துங்கிறது ஒரு பிறப்பா இருந்ததுன்னா எப்ப நம்ம பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆகுறோமோ அது வந்து ரெண்டாவது. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேவகியோட பையன் வந்து கிருஷ்ணரா மாறுறாரு. அதே மாதிரி ஒரு ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, திருப்பி அந்த கடவுளுடைய மகனா மாறுறாரு. ஓகேங்களா? சோ அவர் வந்து அப்ப இயேசு வந்து கிறிஸ்துவா மாறுறது. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அவங்களாம் ரெண்டாவது பிறப்பு என்ன ஆகுறாங்கன்னா அந்த பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நாமளா எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் நம்மளும் நம்மளுடைய பிறப்பால நம்ம ஒரு பிராமணனா உயரலாம். பிராமணன் இஸ் நத்திங் பட் பிரம்மத்தை தெரிஞ்சவங்க. சோ அவங்களா நம்ம மாற முடியும். அந்த பூர்ணாத்மாவோட கனெக்ட் எப்ப ஆகுறோமோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது பிறப்ப பிறந்து நம்ம என்ன செய்யலாம், உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துலயும் சொல்றாங்க. அடுத்தும் சொல்றாங்க அந்த பூநூல் பத்தி விசாரிக்கிறதும் அதேதான். நம்ம வந்து பூநூல்ங்கிறது அதுதான். அவங்க வந்து பர்டிகுலரா வெறும் ஒரு சடங்கு கிடையாது. சடங்கு இல்லாம நம்ம எப்போ வந்து இந்த ஞானம் அந்த ஆன்ம ஞானம் அடையிறோமோ அப்பதான் அந்த பூநூல் போடுறது எல்லாமே. அந்த காலத்துல ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்திருக்குது. அவங்கதான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி போட்டுதான் அந்த இதை என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு உபநயனம் அந்த மாதிரிலாம் சடங்குலாம் வச்சு அதுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ஃபார்மாலிட்டியா மாத்தி ஒரு உயர்த்த குடியில பிறந்தவங்க ஒரு அந்த பிறப்பால அதான் அவங்களுக்கு அந்த இது பண்றோம், ஃபார்மாலிட்டி பண்றோம். ஆனா அப்படி கிடையாது. பிறப்பால எல்லாருமே என்னதுதான் ஒண்ணுதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சோ எல்லாருமே பிறப்பால இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைங்க தான். சோ இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. நம்ம எப்ப அந்த ஆன்ம ஞானத்தை அடையிறோமோ அப்பதான் நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம போவோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் நித்திய அக்னிஹோத்திரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இது கூட நம்ம சடங்கா பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா யார் வந்து அப்படி அவங்களுக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. என்ன நெருப்பு மாஸ்டர்ஸ்? ஞானம் அப்படிங்கிற அக்னியா. ஓகேங்களா? அந்த ஞானம்ங்கிற அக்னி அவங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. யாருக்கு? ஒரு ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஞானத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி 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 அவங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கதான் அக்னிஹோத்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஞானத்தை அவங்களா ஒரு வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு அந்த ஞானத்தை தெரிஞ்ச ஞானத்தை எல்லாத்துக்கும் அந்த ஞானம் அப்படிங்கிற நெருப்பு அந்த அக்னிய எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்றவங்க அப்படின்னு அவங்கதான் நித்திய அக்னி ஹோத்திரன். ஓகேங்களா? சோ அழகான அவர் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனம்ங்கிறதும் அதே மாதிரிதான். ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது பகலும் இல்லாம இரவும் இல்லாம அந்த நடுவுல இருக்கிறது தான் சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல ரொம்ப அழகா இருக்குமா. அந்த ஈவினிங் டைம் தான் சாயங்காலம் டைம். சோ அப்போ வந்து அந்த டைம்ல வந்து நிறைய அந்த இதெல்லாம் ஆன்மீக பாடங்களை நம்ம கத்துக்கலாமா. சோ அப்போ வந்து என்ன மெயினா ஆன்மீக பாடம் என்ன அப்படின்னா எவர்திங் இஸ் டிரான்சியன்ட், அதாவது எல்லாமே நிலையற்றது. தெரியும்ல, மாறிட்டே தானே இருக்கும். நேத்து இருக்கிறது நம்ம எப்படி மாறிட்டே இருக்கோம், பொருட்கள் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாமே மாறிட்டே இருக்கு. இந்த ஊர் மாறிட்டு இருக்கு. சோ எல்லாமே இந்த நாடு எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த உலகமே மாறிட்டு தான் இருக்கு. எல்லாமே மாறுது. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்தியாவந்தனம்ங்கிறது நத்திங் பட் இயற்கை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிற பாடத்தை நம்ம பெர்ஃபெக்டா என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். அந்த இயற்கையை வந்து ரசிக்கணும். இயற்கையோட ஒன்றி வாழணும். இயற்கை சொல்லி கொடுக்கிற பாடத்தை பெர்ஃபெக்டா கத்துக்கணும். இயற்கையில படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா சந்தியா. அப்போ இயற்கையோட நம்ம ஒன்றி இருந்து அந்த பாடங்களை பெர்ஃபெக்டா கத்துக்கிறது தான் சந்தியா.
அப்புறம் அம்சாத்மா பூர்ணாத்மா உங்களுக்கு தெரியும். நம்ம அம்சாத்மா பூர்ணாத்மாவில இருந்து வந்தவங்க தான் நம்ம. ஆனா நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? நம்ம ஆன்ம நிலையை உயர்த்தி உயர்த்தி நம்மளால அந்த பூர்ணாத்மா நிலைக்கு வர முடியும். பூர்ணாத்மா இஸ் நத்திங் பட் சிருஷ்டி கர்த்தா. அவங்க வந்து அந்த அம்சாத்மாவை படைக்கிறவங்க. அவங்க நிலைக்கு நம்மளும் உயர முடியும். இதை கூட நம்ம துளசி தளத்துல முதல்ல நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த மானச புத்திரர்களும் அதே மாதிரிதான் மாஸ்டர்ஸ். நம்ம எப்போ பூர்ணாத்மாவா மாறுறோமோ அப்ப நம்மளால நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைய அம்சாத்மாக்களை நம்ம படைக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இறப்பை பத்தி உறக்கத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். இறப்பு அப்படின்னா என்னது? நம்ம இந்த பிசிக்கல் பாடிய பெர்மனண்டா நம்ம என்ன செய்யறது? விட்டு போறது தான் என்ன அப்படின்னா இது இறப்பு. உறக்கம்னா தெரியும்ல உங்களுக்கு, டெம்பரவரியா நம்ம அந்த பிசிக்கல் பாடியை விட்டு சூட்சும உலகத்துக்கு போயிட்டு வருவோம். அதுல வந்து ஒரு வெள்ளி கொடிலாம் இருக்கும், படிச்சிருப்பீங்க. நம்மளோட தொப்பல்ல இருந்து அப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த கனெக்ஷன் மேல இருக்கும். அப்போ நம்ம எப்போ வந்து அங்க இருந்து இங்க வரமோ உடனே நம்ம அந்த ஜாயின் ஆகி இங்க நம்ம வந்து உள்ள வந்துடுவோம். அப்போ அது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு இறப்பு தான் நம்மளுடைய உறக்கம். அப்போ அந்த வெள்ளிக்கொடி வந்து பெர்மனண்டா கட் ஆகிறதுக்கு தான் இறப்பு. ஓகேங்களா? சோ ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த தூக்கம் மூலமாவே நம்ம டெய்லி 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 பிராக்டிஸ் பண்றோம் மாஸ்டர்ஸ். இறப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறதுக்கு நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்றோம். தெரியும்ல, நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பகல்ல ஃபுல்லா சுத்திட்டு இருப்போம். நான் ஒரு மந்திரி, நான் ஒரு நான் ஒரு சிஎம், நான் ஒரு அது இதுன்னு சுத்திட்டு இருப்போம். ஆனா நைட்டு தூங்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம யாருன்னு என்ன செய்யாது தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி நிலைக்கு வந்துருவோம். சோ அது வந்து ஒரு பிராக்டிஸ் தான். மரணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிஸ். அதுதான் ஒரு பெர்மனண்டா நம்ம அடையிறது தான் என்ன அப்படின்னா மரணம் அப்படிங்கிறத சொல்லிப்போம். ஸோ எல்லாருக்குமே தூக்கத்தை இருக்கும்போது அந்த ஆன்மா வெளியில வரும் மாஸ்டர்ஸ். வெளியில வந்து மேல உள்ள உலகங்களுக்கு எல்லாம் போகும். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே நடக்கும். நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியல. ஓகேங்களா? எப்போ நம்மளுக்கு விழிப்புணர்வு வருதோ அப்ப நம்மளுக்கு அதுவே தெரிய ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விழிப்புணர்வோட நம்ம இருக்கிறது, விழிப்புணர்வோட நம்ம செய்யற சூட்சும பயணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? தியானம் சொல்றோம். உறக்கம்ங்கிறது என்னது? விழிப்புணர்வற்ற அந்த சூட்சும பயணம். அது விழிப்புணர்வோட நம்ம பண்ணணும்னா அதுதான் என்ன அப்படின்னா தியானம். கரெக்டா? அப்போ மூணுக்கு உள்ள வித்தியாசம். இறப்பு அப்படின்னா நம்ம வந்து அந்த வெள்ளிக்கொடி கட்டாயி பெர்மனண்டா அந்த வெள்ளிக்கொடி கட்டாயி நம்ம வந்து இந்த இந்த பிசிக்கல் பாடியை விட்டு என்ன ஸ்தூல உடம்பை விட்டு வெளியில வர்றதுதான் என்ன அப்படின்னா இறப்பு. அப்போ தூக்கம் அப்படிங்கிறது, உறக்கம்ங்கிறது டெம்பரவரியான ஒரு இறப்பு. டெய்லி 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 இந்த ஆன்மா வெளியில போயிட்டு மேல போய் டிராவல் பண்ணிட்டு கீழே வரும். எது மூலமா? இந்த வெள்ளிக்கொடி தான் தொடர்பு. ஓகே, நம்ம தாய் வயிற்றுல இருக்கும்போது தொப்புள் கொடி வழியா நம்மளுடைய கனெக்ட் ஆகி நம்ம என்ன செஞ்ச வெளியில வந்தோம். அதே மாதிரி இந்த வெள்ளிக்கொடி வந்து நம்மளுக்கு மேல போய் கனெக்ட் பண்ணி மேல போய் எவ்வளவு தூரம் நம்ம போனாலும் அப்புறம் திருப்பி நம்ம என்ன செஞ்சிருவோம்? இங்க வந்துருவோம். அது டெய்லி டெய்லி நடக்கக்கூடியது. விழிப்புணர்வு இல்லாம நடக்கிறது தூக்கம். விழிப்புணர்வோட அந்த சூட்சும பயணம் நடந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா தியானம். இதுக்கெல்லாம் அழகா டிஃபைன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் உறக்க நிலை. அது இந்த உறக்கத்துல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ரெஸ்ட் எடுக்கிறோம். நமக்கு தெரியும்ல, தலைவலிச்சா ஒரு 10 நிமிஷம் தூங்கி இருந்துச்சா தலைவலி சரியாயிரு. ஏன் தலைவலி சரியாகுது? தூக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்ஷன் அதிகமா கிடைக்குது, ரெஃப்ரெஷ் ஆகுறோம். அப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அந்த தூக்கம் வந்து நம்மளுக்கு தருது. அப்போ வந்து இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்த கூட கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பிறந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தா தூங்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்களுடைய வளர்ச்சி கூட நல்லா இருக்கும். நிறைய விஷயத்த அவங்க அதெல்லாம் கத்துக்கிறாங்க. சோ அப்போ நம்மளும் தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். நிறைய எனர்ஜி நம்மளுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. ஒரு ஓய்வு கிடைக்குது பௌதிக உடலுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் தூங்கி வந்துச்சோடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. பகலெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்போம். இதுக்கு எப்படிடா சொல்யூஷன் எடுக்கிறது, இந்த பிரச்சனை எப்படிடா தீர்க்கிறதுன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். தூங்கி எந்திரிச்சோன்னே பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா தூக்கத்துல அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து தூக்கத்துல எங்க பண்றோம்? நம்ம டிராவல் வேற பண்ணிட்டு இருக்கோம். சூட்சும டிராவல் வேற பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. எல்லாமே ப்ராடக்ட்ல இருந்து எனர்ஜி எல்லாமே நிறைய கிடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன் கிடைக்குது. மறந்தது கூட திருப்பி காலையில எழுந்துச்சோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ நம்ம இதை பண்ணணும்னு நினைச்சுமே மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நிறைய விஷயம் அந்த தூக்கத்துல நடக்கும் மாஸ்டர்ஸ். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பௌதிக உடலுக்கு ரொம்ப அவசியமானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்க, நிறைய கோரிக்கைகளை கூட நம்ம என்ன செய்யப்போம், நம்மளால பௌதிக உடலால என்னால வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்கும் நம்மளுக்கு. அது எல்லாமே இங்க என்ன செய்யாது, நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குமா என்ன நினைச்சதெல்லாம். ஆனா நீங்க சூட்சும உடம்பு எடுத்துட்டு மேல போய் அழகா எல்லா கோரிக்கையும் என்ன செஞ்சுக்கலாம்? நிறைவேற்றிக்கலாம். அந்த தூக்கம் பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குது.
நிம்மதி கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, ஓய்வை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது. சோ சரியா நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் தருது. நம்ம வந்து நம்மளுடைய இங்க கிடைக்காத சந்தோஷத்தை மேல போய் நீங்க கனவுல நிறைய பேர் கேள்விப்படுவாடி, கனவுல இருக்கும்போதே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஊருக்குலாம் போயிட்டு வருவீங்க, நாடெல்லாம் சுத்திட்டு வருவீங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும், செய்யணும். சும்மா ஈஸியா நம்மளுக்கு நாடெல்லாம் சுத்தி பார்க்கிறது, நம்மளுக்கு பணம் வேணும், எல்லாம் டைம் வேணும், எல்லாமே வேணும். ஆனா நம்ம சூட்சும பயணத்து மூலமா ஈஸியா எந்த நாட்டுக்குனாலும் போயிட்டு வரலாம். நம்ம ஆசைகள் எல்லாம் நம்மளுடைய தூக்கத்துல நிறைவேறுதுங்க மாஸ்டர். அதனாலதான் நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாகும், எல்லாமே சரியாகும்னா அதுதான் தூக்கத்துல நம்மளுக்கு ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறுது. அப்ப பாருங்க நம்ம அதனால ஓகே, நம்மளுக்கே புரியுது தூக்கத்துல ஏன் நம்மளுடைய இறந்தவங்க, நம்ம மிஸ் பண்ணவங்க கூட நம்ம பாக்குறோம். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிடறோம், தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு வந்து துக்கம் கூட நம்மளுக்கு என்ன செய்யுது, குறையுது. நம்ம அந்த விழிப்புணர்வுல இல்லைன்னா நம்மளுக்கு இல்லைங்கிறதுனால தெரியலே தவிர, ஆனா நம்ம எல்லாமே செய்யறோம். எல்லாமே நம்ம வந்து நம்ம விட்டு போனவங்களை கூட நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பா அந்த துக்கம் குறையும். எல்லாருக்கும் தூங்கி எழுந்துதான் சொல்லுவாங்க, தூங்கி எந்திரிச்சா எல்லாமே உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வலி வேதனை எல்லாமே கம்மியாகுதுன்னா அந்த தூக்கத்துல எவ்வளவு கிடைக்குது பாருங்க நம்ம. சோ அப்ப அந்த தூக்கம்ங்கிறது மனுஷங்களுக்கு இந்த பௌதிக உடம்புல இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப 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 இன்றியமையாகுது அப்படின்னு சொல்லி சார் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த போகம் யோகம் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒண்ணு ஹாப்பியா இருந்து ரொம்ப இங்க பௌதிக வாழ்க்கையை அனுபவிக்கிறது, இன்னொன்னு வந்து யோக நிலையில அடையிறது. சோ இதெல்லாம் அதே சேம் தான். இதை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்ல. இன்னும் ஒண்ணு பார்க்கலாம், கதம் அப்படின்னு சொல்றாங்க. கதம், அவகதம், விகதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கதம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி பிறப்புல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள இதைதான் கதம் சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியா. அவகதம் அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே முன்னாடி உள்ளது எல்லாமே அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா அவகதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எதுக்கு அந்த பழைய காலத்துல உள்ளதை புரிஞ்சுக்கணும்? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நான் சொன்னேன் அந்த காரண உடல்ல வந்து நம்மளுடைய கர்ம பதிவுகள் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும் மாஸ்டர்ஸ். அப்ப என்ன அப்படின்னா அதுல இருந்து கூட நோய் நம்மளுக்கு கடத்தப்படும், அதுல இருந்து கூட எல்லாமே நம்மளுக்கு இங்க கடத்தப்பட்டிருக்கும். அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கும் போது நம்மளால ஈஸியா அதுக்கான சொல்யூஷன் எடுக்க முடியும். அதனாலதான் அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் எல்லாம் போறது. இப்ப பழசுல வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அதுக்கான சொல்யூஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த பழசுல தேவையானதை எடுத்துக்கிட்டு ஃபியூச்சருக்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அந்த பழச பத்தி புரியும் போது உங்களுக்கு எதிர்காலம் எப்படி மாறும் சொல்றாங்க பாருங்க, ஒரு தங்கச்சாலை மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பழசு உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதான் சொல்றாங்க ஜீரணமாக்கணும்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குப்பா, சரிங்களா? உங்களுக்கு நடந்துட்டே இருக்கு, நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. அப்போ வந்து எல்லாரும் நீங்க வந்து நல்லவங்களாதான் இருக்கிறீங்க, நல்லதுதான் செய்றீங்க. ஆனா உங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா வாழ்க்கையே போர் அடிக்கும். என்னடா நம்ம நல்லா தானே பண்றோம், எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணத்தானே செய்யறோம், நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி லைஃப்ல வந்து வந்துட்டே இருக்கு அப்படி நம்ம நினைக்கும் போது, இப்ப நீங்க வந்து அந்த பழசு நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏதோ ஒரு டைம்ல நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்க, யாருக்கோ இந்த ஒரு கொடுமை பண்ணிருக்கீங்க, அதுக்காக தான் இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது தெரியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரைட், சரி, நம்ம அப்ப பண்றதுக்கான லெசன் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப நம்ம இப்ப நம்மளை மாத்திக்கிட்டு, அப்ப உங்களுக்கு எப்போ அந்த புரிதல் வருமோ அப்ப உங்களை விட்டு அது விலகிடும். அந்த லெசன் உங்களுக்கு கொடுக்க வந்ததே காரணமே அது. திருப்பி திருப்பி எதுக்கு அது வருது, நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி அது வருது. அப்ப நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்ப அதை விட்டு நம்ம என்ன செஞ்சிடும், வெளியில வந்து அடுத்த லெசனை நோக்கி நம்ம போவோம். பாட படிச்சு பாஸ் பண்ற மாதிரி தான். ஒரு செமஸ்டர்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த செமஸ்டருக்கு போறோம். அதே மாதிரிதான் ஒரு கிளாஸ்ல பாஸ் பண்ணா அடுத்த இதுக்கு நம்ம போற மாதிரி நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், அது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அடுத்ததுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் ரொம்ப ஹாப்பியா அழகா ரொம்ப சந்தோஷமா அமையும். அதனாலதான் என்ன செய்யணும், பாஸ்ட தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா சேம் திருப்பி திருப்பி என்ன செய்யும், உங்களுக்கு வந்து மாஸ்டர் அததான் சார் சொல்றாங்க அவகதம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அப்படி போயிட்டு பின்னாடி போயிட்டு அது தேவையானதை தெரியும் போது நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப அழகா அமைதியா அமையும். புரியுதுல, நான் தப்பு பட்டிருக்கேன், இப்போ வந்து எனக்கு அதுக்கான லெசன் கிடைச்சிருக்கு. அப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது நீங்க வந்து இதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போ புரிஞ்சுப்பீங்க. புரியும் போது உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது உங்களுடைய லெவலே வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முறை ஈஸியா நீங்க என்ன செஞ்சுப்பீங்க, மாத்திப்பீங்க மாஸ்டர்ஸ். சோ இதுதான் கத்தம்.
ஓ, விக்கத்தம் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு நான் கூட நினைப்பேன். இப்ப நீங்க உட்காருங்களேன், உட்காந்து பொறுமையா உட்காந்துட்டு இப்படி யோசிங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம மாறிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி வரும். நீங்க வந்து எதுக்காமோ ரொம்ப கவலைப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பீங்க. அப்ப அதுக்கு வந்து இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சப்புன்னு போயிடும். இப்ப இதுக்கு அப்ப நம்ம இவ்வளவு அழுதோம் அப்படின்னு யோசிப்போம். அப்போ நம்ம என்னன்னா அப்படி நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு அனுபவம் தான். இது ஒரு மாயா தான். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் விக்கத்தம்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து ஆமால்ல, நம்மளுக்கு எதுவுமே இது இல்லல்ல. சோ எல்லாமே லைஃப்ல வந்து இதெல்லாம் ஓகே. நம்ம இதுல வந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, யார மேலயும் கோபம் கூட வராது. உங்கள எவ்வளவோ பேர் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு அனுபவம் தான். நம்ம தான் அத கிரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இந்த ஆன்மாவுக்கு தேவையான அனுபவத்த தான் அவங்க குடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து தான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, இது வந்து ஒரு மாயை தான். நம்ம வந்து ஒரு மாயைக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதுவுமே ஒரிஜினல் இல்ல. கானல் நீர் மாரி தான். அப்படிங்கிறத நம்ம எப்போ புரியிறோமோ, அப்ப சூப்பரா எல்லாமே நம்மள வந்து கதம் கதம்ன மாரி எல்லாமே முடிஞ்சு நம்ம வந்து என்ன செய்வோம்? ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா நம்ம என்ன செஞ்சுருவோம்? மாறிடுவோம். அதுதான் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். சோ நம்ம ஃபைனலா முடிப்போம். அப்போ தீபோ பவ தான் முடியுது. இது வந்து உங்களுடைய விளக்க நீங்க தான் ஏத்திக்கணும். இத 100 வாட்டி சொல்லியாச்சு, 1000 வாட்டி சொல்லியாச்சு. நமக்கான ஞானத்த நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும்? வளர்த்துக்கணும். ஓகேங்களா? சோ இததான் சார் சொல்லி முடிக்கிறாங்க. பாருங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சு சார் எதோட ஆரம்பிக்கிறாங்க? முதல்ல ஆன்மீக சாஸ்திரத்தை படிக்கன்னு சொல்றாங்க முதல்ல. அதுல இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து எதோட முடிக்கிறாங்க? உங்களுடைய வளர்ச்சிக்கு யாருமே கிடையாது, காரணம் இல்ல. சாட்சாத் நீங்க மட்டும்தான், நீங்க நினைச்சா மட்டும்தான் முடிக்கணும். அப்போ தீபோ பவ, உன்னுடைய உனக்கு நீயே வழிகாட்டி, உனக்கு நீயே ஒளி அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அப்போ துளசி தளம் புத்தகத்தை படிக்கும் அனைவருக்கும் ஒரே செய்தி என்னவென்றால், அப்போ தீபோ பவ, பி ஏர் லைட் அன்டு யுவர்செல்ஃப். நீதான் உனக்கு ஒளியா இருக்கணும். உனக்குள்ள ஒளியா வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறத ஃபைனலா சொல்றாங்க சார். இதுதான் துளசி தளத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்கிறது. சரி, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சார் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க மாஸ்டர். ஓகேயா? இன்னைக்கு நிறைய கிளாஸ் எடுத்துட்டேன். சரி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அப்போ தீபோ பவ மறந்துடாதீங்க. அதோட நம்மளுக்கு சார் வந்து துளசி தளத்தை முடிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இங்க கொஞ்சம் ஒரு பிஎம்சில இருந்து இப்ப ரிலேட்டடா ஒரு ஒரு லெசன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே கூட படிச்சுக்கோங்க. நம்மளுடைய மூட நம்பிக்கை என்ன, ஆன்மீக உண்மை என்ன, அது நம்ம இப்ப எல்லாம் பார்த்ததுதான். ஓகேங்களா? சோ அதை தான் திருப்பி அழகா நம்மளுக்கு பாயிண்டா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. துன்பம் அப்படின்னா தெய்வம் அளித்தவை நம்ம அப்படி நினைப்போம்ல, ஆனா அது கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, துன்பத்தை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். நீங்க ஒரு பாதையில நானே நிறைய வாட்டி அதை இப்ப அனலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அந்த முடிவு தான் அடுத்த தடவை நம்ம வந்து கஷ்டமா இருக்கிறோமா இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே தவிர இந்த இடத்துல எங்கேயோ யாரோ வந்து உங்ககிட்ட திணிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து உங்களை படைச்சாச்சு, உங்களுக்கான கர்மாவோட நம்ம வந்தாச்சு. எல்லாமே அந்தந்த பாடியில ஸ்டோர் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆற்றல் இருக்கு, எனர்ஜி வந்துட்டு இருக்கு, கர்ம பதிவுகள் எல்லாத்தோடய நம்ம வந்துட்டோம். ஆனா உனக்கான முடிவை எடுக்கக்கூடிய முழு சுதந்திரத்தையும் உனக்கு அந்த பிரபஞ்சம் தந்தாச்சு. அப்ப நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அதான் சொல்றீங்க லெப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா. நீங்க வந்து லெப்ட்ல போனீங்கன்னா அதுக்கேத்தப்பல பாதை கரடு முரடான பாதை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். இல்ல ரைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சாப்டான பாதையை சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். இதுல யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம செலக்ட் பண்ற நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் கூட நம்ம தான் செலக்ட் பண்றோம். கரெக்ட் தானே? அப்ப அதே மாதிரி நம்மளுடைய படிப்பை நம்ம தான் சூஸ் பண்றோம். நம்மளுடைய வேலையை நம்ம தான் சூஸ் பண்றோம். அப்ப நம்ம அடுத்தவங்களை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன சூஸ் பண்றோம், என்ன படிக்கிறோம், யார் சொல்றதை கேட்கிறோம், நம்ம நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்றதை கேட்கிறோமா, இல்ல மத்தவங்க சொல்ற கேட்கிறோமா, இந்த சொசைட்டிக்காக வாழ்றோமா, இல்ல நமக்காக வாழ்றோமா, எல்லாமே நமக்காக செஞ்சதுதான். சோ அப்ப வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பொறுமையா உட்காந்து யோசித்தீங்கன்னா தெரியும். அதுல இருக்க தப்பு எல்லாமே நம்மளால வந்ததுதான். நம்மளுடைய பிலீஃப், நம்மளுடைய மூட நம்பிக்கை, நம்மளுடைய அந்த லிமிட்டேஷன் எல்லாம் தான் காரணமே தவிர எங்கேயோ இருக்கிற எந்த கடவுளும் சரி யாருமே காரணமே கிடையாது. அப்போ நம்ம துன்பத்திற்கோ இன்பத்திற்கோ நம்ம தான் காரணம். நம்ம சூழ்நிலையை எப்ப நினைச்சாலும் நம்ம மாத்திக்கலாம். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாறிக்கலாம். அப்படித்தானே?
சோ ஒரு வால்மீகி நினைச்சாரு உடனே மாறிட்டாரு, ஒரு விஸ்வாமித்திரர் நினைச்சாரு மாறிட்டாரு, நம்ம பிரம்மரிஷி பத்ரிஜி நினைச்சாங்க மாறிட்டாங்க. ஓகே, எல்லாருமே இந்த மாதிரி நிறைய சித்தர்கள், நிறைய நம்மளுடைய விவேகானந்தர், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், எல்லாருமே மாறிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க மாறினாங்க, நம்ம நினைக்கலாம் மாறல, அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு செகண்ட்ல எந்த ஒரு நேரத்திலையும் 60 வயசான 70 வயசான 80 வயசான எப்ப நினைச்சாலும் நம்மளால மாற முடியும் மாஸ்டர்ஸ். சோ அந்த சூழ்நிலையை நமக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிற திறமை நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு நம்ம பலியாக கூடாது. கேட்டா எனக்கு இப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலைக்கு பலியாகாம நாம இருக்கணும். நம்மளுடைய வளர்ச்சிய நம்ம முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு இந்த செஷனை, இந்த துளசி தளத்தை முடிக்கிறேன். எப்படி சொல்றது, உங்களுடைய ஆதரவுக்கு மிக 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 நன்றி. தொடர்ந்து கேட்டிருக்கீங்க, உங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த செஷனை முடிக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.